ஸ்ரீ குருப்பியோ நமக. அறிவோம். வணக்கம். சிவசிவ என்கிலர் தீவினையாளர் சிவசிவ என்றிட தீவினை மாலம் சிவசிவ என்றிட தேவரம் ஆவர் சிவசிவ என்ன சிவகதிதானே. திருவாதிரை மார்கழி திருவாதிரை ஆருத்ரா தரிசனம். ஆருத்ரா தரிசனம் என்றால் என்ன என்பதை விஞ்ஞானபூர்வமாகவும் ஆன்மீகபூர்வமாகவும் பூகோளத்தின்படியும் நாம் சிந்திக்க இருக்கிறோம். பொதுவாக இது ஒரு பண்டிகை மட்டுமல்ல, ஒரு விழா என்பது மட்டுமல்ல. அதாவது மார்கழி மாதத்தில் வரக்கூடிய 27 நட்சத்திரங்களில் திருவாதிரை நட்சத்திரம், அதுக்கு பேர் ஆருத்ரா நட்சத்திரம் அப்படின்னு இந்துக்கள் எல்லாரும் சைவர்கள் எல்லாரும் வணங்கி மகிழ்கிறார்கள். அந்த மார்கழி திருவாதிரை என்ற உடனே நமக்கு களி தான் ஞாபகத்துக்கு வரும். சேந்தனார் கொடுத்த களி எனக்கு திகட்டி விட்டது என்று சொல்வார்கள். ஒரே நேரத்தில் சேந்தனாருக்கும் காட்சி கொடுக்கிறார். பார்வதியினுடைய தீவிரமான பக்தியாக இருக்கக்கூடிய திரேதா யுகா என்கிற ஒரு பெண்ணுக்கும் இறைவன் ஒரே நேரத்தில் காட்சி கொடுத்தார். இந்த விரதத்தை கடைபிடிப்பதினால் பார்ப்பதினால் நமக்கு கிரியேஷன்ஸ் உருவாகும், டிஸ்ட்ரக்ஷன் கிடைக்கும், ரீக்ரியேஷன்ஸ் உருவாகும். நமக்குள்ளரே படைத்தல், காத்தல், மறைத்தல், அழித்தல், ஓதுதல் என்கின்ற பஞ்சகிருத்தியங்கள்லாம் கிடைக்கும். இந்த நடராஜனுடைய உருவம் ஒரு மனிதனுக்குள் அவனுக்குள் உள்ள ஒரு கெமிக்கல் ரியாக்ஷனை கொடுக்கிறது. ஆருத்ரா என்பது ஒரு விண்மீன் மண்டலத்தில் காணப்படக்கூடியது. அதாவது ஒரு சோடியம், ஒரு மக்னீசியம் என்பது நம்ம ஒரு இரத்த ஓட்டத்திற்கு தேவைப்படக்கூடியது. அது சிதம்பரத்திலே இருக்கக்கூடிய தில்லையில் கூத்தனே தென்பாண்டி நாட்டானே அல்லல் பிறவி அறுப்பானே என்று சொல்லக்கூடிய நம்முடைய பிறப்பில்லாத நிலையை அடைவதற்கு மார்கழி மாதம் எல்லோரும் விரதம் இருந்து அந்த ஆருத்ரா தரிசனத்தை பார்க்கணும். அதாவது சிவபெருமானுக்கு அன்று 3வது யாமத்தில் இருந்து ஆரம்பித்து விசேஷமான திரவியங்களோடு அபிஷேகங்கள் செய்வார்கள். அது ஏன் அப்படி சிவபெருமானுக்கு குடம் குடமாக பால் அபிஷேகம் செய்யப்படுகிறது என்று கேட்டால், சுவாமி குளிர்ந்தால் பூமி குளிர்ந்ததாக அர்த்தம். பூமி தான் சுவாமி. அதனால் உலக உயிர்கள் எல்லாரும் படபடப்பு, டென்ஷன், கோபம், எரிச்சல், துன்பம், வழக்கொழிதல், மனச்சிதறல்கள், மனக்குமரல்கள், இதெல்லாம் நிறைய உயிர்கள் இருக்குது. இந்த உயிர்கள் எல்லாரும் என்றாவது ஒரு நாள் அது ஆனந்தமாக சந்தோஷமாக குளிர வேண்டும் இல்லையா? அப்போ குளிர்ந்தால்தான் நமக்கு வாழ்க்கை இனிமை. ஆனால் நம்ம உடலை தூய்மைப்படுத்தவும் சுத்தப்படுத்தவும், நம்முடைய உடலை மனத்தை இறைவன்பால் செலுத்தக்கூடிய ஒரு நாள் தான் இந்த மார்கழி திருவாதிரை நன்னாள். சரி, நடராஜருடைய வடிவமானது ஓரியன் அப்படிங்கிற ஒரு நட்சத்திர கூட்டத்தின் வடிவத்தோடு ஒப்பிடப்படுகிறது. அது அக்னி நட்சத்திரத்துடன் தொடர்புது. ஆமாம், கான்போஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய. அப்போ வான்மண்டலத்தில் 108 மூலகங்கள் இருக்கிறது. அது 108 கரணங்கள் என்று சொல்வார்கள். இது உடலில் உள்ள ஆற்றல் மையங்களில், நல்ல கவனிக்கணும், உடலில் உள்ள ஆற்றல் மையங்களில் இயக்கத்தையும் பிரபஞ்ச ஆற்றலோடு இணைவதையும் குறிக்கிறது. சில பேருக்கு வாழ்க்கையில் மீடறவே முடியல, ரொம்ப கஷ்டம், சிரமப்படுறேன், தொடர்ந்து வறுமை அப்படிங்கும்போது இறைவன் ஒரு ரிலாக்ஸேஷனுக்காக இந்த பூமியை படைக்கும் பொழுது அவர் என்ன செய்கிறார்? அவர் இந்த சில மங்களகரமான விஷயங்களை கொடுக்குறார். மார்க்க சிரசம் மாதம் அப்படின்னா அதோடைய மிருகசீரிசம் நட்சத்திரத்திற்கு அன்று அடுத்த நாள் வரக்கூடியது திருவாதிரை. அந்த திருவாதிரையில் நீங்கள் உலக உயிர்கள் எல்லாரும் நலமாக இருக்கும் பொருட்டு இறைவன் தில்லையில் கூத்தனை தென்பாண்டி நாட்டனை, ஆடல் கலை, ஆடலை அரசன், அதாவது பிரபஞ்ச இயக்கம், பிரபஞ்ச காஸ்மிக் டான்ஸ் அப்படிங்கிறது தான் நடராஜர். அப்போ அந்த நடராஜர் என்பது எதை குறிக்கிறது என்றால் நமக்கு ஆட்டத்தை குறிக்கும். இப்போ இறைவன் ஆடவில்லை என்றால் இறைவன் ஓடுவதனால் நாம் ஓடிக்கொண்டிருக்கிறோம், இறைவன் தூங்குவதனால் நாம் தூங்கி கொண்டிருக்கிறோம், இறைவன் பாடுவதனால் நாம் பாடுகின்றோம். ஸோ அதனால் லைட் அண்ட் சவுண்ட், அதுதான் நடராஜர். இந்த சவுண்டு என்பது தான் சக்தி.
அது நல்லா புரிஞ்சுக்கணும். அதாவது அருணகிரிநாத பெருமான் அழகாக சொல்கிறார், நாத பிந்து கலாதீர நமோ நமோன்னு சொல்கிறார். நாதம்னா சவுண்டு, அது எங்கேருந்து வருது? உடுக்கை அடிக்கும்போது வருது. சிவபெருமான் கையில் உடுக்கை வைத்திருப்பார். அதுக்கு சிருஷ்டிக்கு இது ஒரு பெரிய டைமென்ஷன்ஸ். அதனால் ஆருத்ரா அப்படிங்கிறது சான்ஸ்கிரிட்டினுடைய சமஸ்கிருத பெயர். இருக்கிற நட்சத்திரத்திலே திருவாதிரை உயர்ந்தது. அது மார்கழி மாதத்தில் வர திருவாதிரை நட்சத்திரம் தரிசனம் நமக்கு வாழ்க்கையில் நன்மை தரும். அப்போ ஒரு வருடத்துக்கு 12 மாதம் வச்சுருக்காங்க. அது தை மாதத்திலிருந்து ஆடி வரையிலும் ஒரு 6 மாத காலம் உத்தராயணம். ஆடி முதல் தை மாதம் வரையில் இருக்கக்கூடியதுக்கு தட்சிணாயனம் என்று பெயர். ஆடி, ஆவணி, புரட்டாசி, ஐப்பசி, கார்த்திகை, மார்கழி. அப்போ தேவர்களுக்கு விழித்தளக்கூடிய பிரம்ம காலம். அந்த காலத்தில் சுவாமி எழுந்து உலக உயிர்களுக்கெல்லாம் நன்மை தருகிறார். அதுக்கு பேர் தான் ஆருத்ரா தரிசனம். நான் ஏற்கனவே சொன்னது போல தான், நாம் ஆட்டம் நின்றால் நாமும் ஆடுவதை நிறுத்தி விடுவோம். அதனால தான் சிவம் அவர் நமக்குள் ஆடிக்கொண்டிருக்கிறார். அதனால தான் நம்ம கையெடுத்து கும்பிடும்போது இவர் இப்படி கும்பிட்றோம். நமக்குள்ளே இருக்க உத்தமனையும் சிவத்தையும் கும்பிட்றோம். அவர் ஆடுவது நின்று விட்டால் நாம் சவமாகி விடுவோம். அதனால் நடராஜருடைய வலது கையில் உடுக்கை இருக்கிறது, இடது கையில் பார்த்திங்கன்னா அக்னி இருக்கும். அதனால் அவருடைய அபயகஸ்தம் இடது காலை தூக்கி ஆடுவார், இடது காலை தூக்கி ஆடுகிறார். அப்போ குஞ்சித தாக்கம் சொல்லி அந்த கையானது கீழே அப்படி காட்டும். அபஸ்மாரம் என்ற ஒரு அரக்கனை அது மீது மிதித்திருப்பார். அதாவது நடராஜருடைய வடிவம் ஆணவம், கண்மம், மாயை இந்த மூன்றையும் போக்கி ஒரு உயிரை பிறப்பில்லாத தன்மைக்கு கொண்டு வருதல். இருக்கக்கூடிய வாழ்க்கையில் தேவைப்படக்கூடிய கஷ்டங்கள், பிரச்சனைகள் இதெல்லாம் தீர்ந்துடும். ஆனால் அதற்கு பிறகும் கூட மேல் உலகத்திற்கும் செல்வதற்கு, மோட்சத்தையும் பெறுவதற்கு இந்த ஆருத்ரா தரிசனம் மிகச் சிறப்பாக இருக்கிறது. அப்போ காரணம் இல்லாமல் காரியம் இல்லை. அப்போ சாஸ்திரங்களை இறைவன் வகுத்து கொடுத்துருக்கிறார். அப்போ இறைவனுடைய சாஸ்திரங்களில் சிவசூத்திரங்கள், மாகேஸ்வர சூத்திரங்கள் அப்படின்னு இருக்கும். அதுக்கு 14 வகையான சூத்திரங்கள் உண்டு. சிவ உத்தர தர்மம்லாம் இருக்குது. அப்போ இப்போ பாருங்கள், கிராமத்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னா காளிக்கு உடுக்கை அடிப்பார்கள். காளி உடுக்கை வைத்திருப்பார். இப்போ அங்காளேஸ்வரி உடுக்கை வைத்திருப்பார். கரண்டமகடம் தேவீம் த்ரீநேத்ராஞ்ச சதுர்புஜம் டமருகம் பாசம் கபாலம் சூலம் ஷவ்யகரம் ததா வாமபாதஞ்சலம்பிதம் பூர்வபூஜாங்கம் அங்கால பரமேஸ்வரீம் நமோஸ்துதே. ஸ்லோகத்தை சொல்கிறார். அதனால் உடுக்கை என்பது இருக்கும். இப்போ சிவபெருமானுடைய உடுக்கை எடுத்து அடிக்கும் பொழுது அதிலிருந்து சப்தங்கள் வெளிவருகின்றன. அந்த சூத்திரங்கள் ஏ ஜய லன ஜப கடதச்ச தப கதச்ச கடத கையச்சகல அப்படின்னு 14 சூத்திரங்கள் உடுக்கையிலேருந்து வருது. இந்த உடுக்கை அடிக்கும்போது பார்த்தீங்கன்னா பிரமாதமாக இருக்கும். அதனால் உடுக்கை ஓசை ஒளியெல்லாம் ஆனாய் நீயே, உலகுக்கு ஒருவனாய் நின்றாய் நீயேன்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, அது மாதிரி. அப்போ அது மாத்திரம் இல்லை, அவிட்ட நட்சத்திரம் என்பது உடுக்கையை குறிக்கக்கூடியது. அது மட்டும் இல்லை, பறை எழுப்புகிறவர்கள், நல்லா கவனிச்சுக்கணும், பறை எழுப்புகிறவர்கள், மேலதாள வாசிக்கிறவர்கள் எல்லாரும் இந்த பரம்பரா பறை அதெல்லாம் சிவன். அப்போ சிவனுடைய நடராஜருடைய கோத்திரம், நடராஜருடைய வம்சாவளியினர்கள் உடுக்கை சுவாமியே அடிக்கிறார் இல்லையா, அதனால். அப்போ அது மட்டும் இல்லை, நாதமும், நாதம் என்பது அதிலிருந்து வெளிவருகிறது. பிந்து நமோ நம. அப்போ சிவனோடு அம்பாள் இருப்பாள், சிவகாபி, சிவகாம சுந்தரி அப்படின்னு இருக்கும். சிவனுக்குள்ளரே ஒரு சக்தி இருக்குது, அது சிவனை விட்டு பிரியாது இருப்பாள் அம்பாள். அவனை இன்னும் சொல்லப்போனால் நாம் எல்லாரும் அவனை அடைவது தான் சிவம். அப்படின்னா வெறும் மங்களகரமான வாழ்க்கைக்கு மட்டும் நம்ம அவர் பயன் தர மாட்டார். அவர் நமக்கு பிறப்பில்லாத ஒரு தன்மையை கூட அவர் கொடுக்குறார். அதனால் இவ்வளவு விஷயங்கள் இருக்குது. அப்போ நாம் இந்த நடராஜர் வழிபாட்டிலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்? அப்பா நீ தானப்பா எனக்குள்ளர ஆடிக்கிட்டு இருக்க, அப்பா நீ தானே என்னை நல்வழிப்படுத்தணும், அப்பா நீ தானே எல்லாருக்கும் உள்ளேயும் இருக்கிற, நீ இல்லாத இடம் எங்கே இருக்குது,
காற்றாகி கடலாகி கலையாகி மலையாகி எல்லாமா நீதானே இருக்கிற, நீருமாகி நெருப்புமாகி இருக்கிற அப்படின்னு நாம் இறைவனை பார்த்து கேட்குறோம். அப்போ குழந்தை தன் தந்தையை பார்க்கிறது. இப்போ இறைவன் ஒரு வாத்தியார் இருக்கார், நேரத்துக்கு எழுந்திரிச்சு ஒழுங்கா படி அப்படிம்பார். சொன்னால் தான் வாத்தியார். அப்படி சொல்ல வந்தது தான் சாஸ்திரங்களும் வேதங்களும். நீங்கள் என்ன வேதம் என்ன உனா வேதத்தில் இருக்குங்கிறான், உடனே உபனிஷத்தில் இருக்குங்கிறான், இல்லைன்னா சிவ ரகசியத்தில் இருக்குங்கிறான், இல்லைன்னா ராமாயண மகாபாரதத்தில் இருக்குங்கிறான். என்னடா சொல்கிறீங்க அப்படின்னா அது அப்படி எடுத்துக்கக்கூடாது. ஒருத்தர் உருப்படணும்னா யாராவது 4 தடவை சொல்லுவான். காலையில் எழுந்திரிப்பான்னு அம்மா 3 தடவை சொல்லுவான், 4 தடவை இனிமேல் சொல்ல மாட்டான். அது கெட்டி சீரழிய வேண்டியதான்னு விட்டுருவா. அதனால் வாழ்க்கையில் சாஸ்திர சம்பிரதாயங்கள் இவைகள் எல்லாமே மனித குலத்தை உயர்த்த வந்தான். அப்படி தான் பண்டிகையில் போகிறோம், நம்ம கோயிலுக்கு போகிறோம், அபிஷேக பொருள் வாங்கி தரணும். அங்கே அபிஷேகம் முடிஞ்சதுக்கப்புறம் திரை போட்டதுக்கப்புறம் அலங்காரம் பண்ணி பொறுமையாக இருந்து அந்த தரிசனத்தை பார்க்கும்போது நம்முடைய கண்களில் ஒரு ஒளிவட்டம் கிடைக்கும். அப்போ நாம் என்ன செய்கிறோம், அவர் நல்லது செய்யும்போது உனக்கும் நான் நல்லது செய்கிறேன் என்கிற பொழுது பிறருக்கும் அந்த எண்ணம் வரணும். எல்லாரும் நல்லா இருக்கணுங்கிற எண்ணம் தான் ஆருத்ரா தரிசனம். அப்போ அது மட்டும் இல்லை, ஆருத்ரா தரிசனம் என்னுடைய வாக்கு சக்தி சாமி கொடுத்தது. அதனால் எல்லா சக்திகளுக்கும் காரணம் வாக்கு தான். அப்போ வாக்கு தான். அந்த வாக்கு எப்படிப்பட்டு வருகிறது, அது ஓசை சவுண்டு வரணும். உலகத்தில் இருக்கக்கூடிய கோடி மனிதர்கள் வாழ்கிறாங்க. எங்கேயோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு மொழியை பேசுகிறாங்க, ஏதோ ஒரு மொழியை பேசி அவங்களுக்குள்ள ஒரு புரிதல் ஏற்பட்டு கொண்டு அண்டர்ஸ்டாண்டிங்கில் லைஃப் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ உலகத்தினுடைய மொழிக்கு என்ன தேவைன்னா சவுண்டு. அப்போ சவுண்டை ஒழுங்கு செய்ய வந்தது தான் மொழி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இப்போ உலகத்துக்கு எல்லாருக்கும் ஒரு சவுண்ட் இருக்குது, ஒரு லாங்குவேஜ், ஒரு மொழி இருக்குன்னா அதுக்கு உயிரெழுத்து மெய்யெழுத்துன்னு இருக்கும்ல. அப்போ அந்த உயிரெழுத்து எந்த மொழியில் எந்த சவுண்டில் இருந்தாலும் அதனுடைய மூல சக்தி எங்கே இருக்குதுன்னா சிவபெருமானுடைய டமருகத்தில் இருக்குது. நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்களா? அப்போ வீட்டில் நாம் என்ன செய்யணும், நம்ம பேசுகிறதுக்கும் நல்ல வார்த்தைகள் சுவாமி கொடுக்குற. அப்போ வீட்டில் நல்ல வார்த்தை பேசணும், வீட்டில் மங்களகரமாக பேசணும், வீடு அதிராமல் சண்டை போடாமல் இருக்கணும். அப்போ வீட்டில் நல்ல வார்த்தை பேசணும். சுடுன்னு என் நேரம் பார்த்தாலும் கத்திக்கிட்டு மூஞ்சியை சுரிச்சிக்கிட்டு கோபத்தோட அது நல்லவா இருக்குது. அதெல்லாம் எப்படி இருக்கும், யாரும் நம்மக்கிட்ட அன்பாக இருக்க மாட்டாங்க. அப்போ சிருஷ்டிக்கு இது ஒரு பெரிய டைமென்ஷன். சிவபெருமான் கையில் இருக்கக்கூடிய உடுக்கு அது வெறும் வீடு மட்டும் இல்லை, பிரபஞ்சத்திற்கே சக்தியை தரக்கூடியது தான் இந்த சவுண்டு. அப்போ சிவபெருமான் என்றால் லைட் அண்ட் சவுண்டு. இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பாருங்க, இடது கையில் அக்னியை நெருப்பு எரியறதை வச்சுருப்பார். அப்போ அக்னினா என்ன அப்படின்னால், அக்னி என்பது என்ன, அக்னி என்றால் என்ன அப்படின்னா அது சுத்தமானதுன்னு அர்த்தம். நெருப்பில் போடப்பட்டுள்ள எந்த ஒரு வஸ்து நெருப்பாக மாறிடும். அப்போ நெருப்பில் போடப்பட்டு அது தூய்மையானது, அப்பழுக்கற்றது. அது புரியுதுங்களா? தேஜஸில் நம்ம கிடைக்கிறோம் பாருங்கள், தேஜஸ் போன்றது. அப்போ நாதம் மூலமாக சிருஷ்டி பண்ணுறார் சுவாமி. சிருஷ்டி பண்ணும்போது பிந்து என்ற லைட், நாத பிந்து கலாய நமோ நமோ 2 சேர்ந்தே வந்துடுது. அப்போ தெற்கு பார்த்து நடராஜர் இருக்கிறார். ஏன் எம்ப பையன் வராமல் இருக்கணும். அப்போ சிலையை வச்சு கும்பிடலாமா, நடராஜர் சிலையை வைத்து வீட்டில் வணங்கலாம். நடராஜர் மட்டும் இல்லை, புல்லாங்குழல், கிருஷ்ணர் புல்லாங்குழல் வச்சிருக்கிறாரே, அந்த படம் வைக்கலாம். அவர் ஊதுவதனால் உலக உயிர்கள் எல்லாம் மயங்குது, ஒரு தத்தம் பணியை செய்து. சிவன் ஆடவில்லை என்றால் அவர் ஆட்டத்தை நினைத்தால் நாம் ஆடாமல் போயிடுவோம். ஸோ அதனால் அவரை பார்க்கும் பொழுது நாம் உயிர் ஆடிக்கொண்டிருக்கிறது. அது பார்க்கும்போதே ஒரு சக்தி கிடைக்கும், அதுதான். அப்போ சப்த குணங்கள்னு உண்டு, 7 வகையான குணம். அது எல்லாம் எங்கே இருக்குன்னா ஆகாசத்தில் இருந்து தான் வருது. அதனால தான் நடராஜர் தத்துவம் ஆகாய தத்துவம் ஏன் வருது. எல்லா சக்திகளும் ஆகாயத்திலிருந்து தான் நமக்கு மனிதர்களுக்கும் 84 லட்சம் யோனி பேரங்களுடைய உயிர்களுக்கும் கிடைக்கிது. அப்போ நடராஜர் நின்ற கோலம் எதை குறிக்கிறது அப்படின்னா, பரம்பொருளோடு நாம் ஒன்றி இருப்பது, அதாவது வைராக்கிய சிந்தனை. அதனால் அது என்னன்னா சமாதி நிலையை குறிக்கக்கூடியது. சமாதினா செத்தவனுக்கு வைக்கிற சமாதி கிடையாது. நாம் இறைவனை இயற்கையோடு ஒன்றி இருந்து ஏகாக்கிர சிந்தனையோடு சித்த சுத்தியோடு நாம் நிற்பதற்கு. அப்போ நடராஜருடைய திருவாதிரை தரிசனம், அந்த களி, அதையெல்லாம் ரொம்ப சிறப்பு. சேந்தனார் அவருக்கு கொடுக்குறார். அதே போல்
இப்படி பார்வதியினுடைய பரம பக்தை திரேதாகாங்கிறவள். அவள் கல்யாணம் ஆயிடுச்சு. அந்த காலத்தில் கல்யாணம் பண்ணாங்கன்னா 4வது நாள் தான் சாந்தி முகூர்த்தம் பண்ணுவாங்க. ஆமாம், ஃபஸ்ட் நைட்லாம் கிடையாது. அப்படி 3வது நாள் இருக்கும் பொழுது அவன் புருஷன் செத்து போயிடுறான். அந்த பொண்ணு அழுது, அம்மா உன்னையே நம்பி வாழ்ந்தேனே சொல்லி அடித்து தொழுது அழுகிறா. அப்போ பார்வதி அவளுடைய அலறல் சத்தம் பார்வதி காதில் கேட்டு பார்வதி அப்படியே கருணையோடு அவளை பார்க்குறாள், சுவாமியை பார்க்குறார். சுவாமி உடனே யமலோகத்தை பார்க்குறார், அவள் கணவனை மீட்டு கொண்டு வந்து வைக்கிறார். இப்படி அந்த இறந்த கணவனாரையும் அந்த தன்னுடைய பக்தியையும் ஒன்றாக சேர்ந்து சிவபெருமான் சக்தி அம்சத்தோடு பார்த்த நாள் இந்த மார்கழி திருவாதிரை. அதனால் காலையில் எழுந்து நீங்கள் குளித்த நீராடி நல்ல துணிமணிகளை உடுத்தி கொண்டு வீட்டில் விளக்கேற்றி வணங்கி வழிபட்டு மங்களகரமான பாடல்களை பாடி ஆடி தொழுகலாம். ஆலயத்திற்கு போகலாம். கையில் விக்கிரகங்கள் வைத்திருப்பவர்கள் அதுக்கு அபிஷேக ஆராதனை செய்யலாம். ஃபோட்டோ வச்சுருக்கிறவங்க அதை அலங்காரம் பண்ணிக்கிட்டு கொண்டு நடராஜர் 10 என்கிற பாடல்களை நீங்கள் பாடலாம். இப்படி பாடி ஆடி வீட்டுக்கு களியெல்லாம் செஞ்சு வச்சு அதை வந்தவங்களுக்கெல்லாம் கொடுத்து நீங்களும் பெற்றுக்கொண்டு பெரியவர்களிடத்தில் ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளலாம். ஆலயம் செல்லலாம், வீட்டிலேயும் வழிபடலாம். இந்த மாதிரி இந்த மார்கழி திருவாதிரையை நீங்கள் பண்ணுவதனால் ராகு திசை நடப்பவர்களுக்கு நன்மை உண்டாகும். அதே போல் ராகுவினால் கஷ்டப்பட்டவர்கள், பொருளை கொடுத்து ஏமாந்தவர்கள், இவர்கள் எல்லாரும் மேன்மையடைய ஒரு வாய்ப்பாக இருக்கும். இறைவன் வேண்டத்தக்கதை தரக்கூடியவனாக இருக்கிறான். திருச்சி.